வீடியோவில் இட்லி உப்புமா எப்படி செய்யறதுன்ட்டு சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தம்ப்நெயில்ல இமயமலை ஏறுறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் தம்ப்நெயிலுக்குன்னு ஒரு சில பாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் தம்ப்நெயிலில் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கக்கூடாதுன்ட்டு யூடியூப் தரப்புலேருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி அதை மீறி இருந்ததுன்னா உங்கள் சேனல் டெர்மினேட் செய்யப்படும், அதாவது உங்கள் சேனல் டெலீட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தம்ப்நெயில் பற்றி, அதாவது உங்கள் தம்ப்நெயிலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு யூடியூப் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸும் அஃபிஷியல் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம ஒய்டி டிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிறத செட் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு என்னங்கிறத பார்க்கலாம். நான் எழுதி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட், நீங்கள் அந்த தம்ப்நெயிலில் கண்டிப்பாக உங்கள் வீடியோஸில் என்ன கண்டென்ட் போட போகிறீங்களோ அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு பிக்சரை நீங்கள் அங்கே ஆட் பண்ணுவீங்க. ஒரு எலிமெண்ட், ஏதாவது ஒரு பிக்சர் உள்ளே நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி கொடுக்குற இடத்துல மக்கள் அருவருப்பு படுற சில மோசமான படங்களை நீங்கள் அதில் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அதாவது மக்களுடைய மனதை பாதிக்கிற அளவில் அவங்களுக்கு அருவருப்பு ஏற்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு புகைப்படங்களையும் தம்ப்நெயிலில் வைக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, வயலன்ஸு ஒரு மாதிரி டெரரிசம் சார்ந்து ஷாக் ரியாக்ஷன் இந்த மாதிரி, அதாவது மக்களுடைய அதிர்ச்சி தூண்டுற மாதிரி எந்த ஒரு புகைப்படங்களும் உங்கள் தம்ப்நெயிலில் இடம் பெற்றக்கூடாது. அந்த மாதிரி எந்த ஒரு தம்ப்நெயிலுமே இருக்கக்கூடாது. இது செகண்டு. மூணாவது, மனதை பாதிக்கும் இமேஜஸ், அதாவது எப்படின்னா ஒரு ரத்தம் தெரிக்கிற மாதிரி, துப்பாக்கியால் சுடுற மாதிரி, ரொம்ப மோசமான முறையில் ஒரு இறந்த மாதிரியான ஒரு சில படங்கள், இதையெல்லாம் உங்கள் தம்ப்நெயிலில் வைக்கவே கூடாது. ஓகேங்களா? மூணாவது. நாலாவது வந்து கெட்ட வார்த்தை உங்கள் டைட்டிலில் யூஸ் பண்ணவே கூடாது. அதாவது தம்ப்நெயிலில் வைக்கிற ஒரு சில வேர்ட்ஸு. ஸோ என்ன பண்ணுவீங்கன்னா, இது வந்து உங்களுடைய சேனல் எந்த வகையிலையும் பாதிக்காது. அப்படி ஒரு ஹூக் கோசரம், அதாவது உங்கள் வீடியோ, அதாவது அந்த தம்ப்நெயில் வந்து நல்லா ரீச் ஆகணும், நிறைய பேர் கிளிக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு சில மோசமான வார்த்தைகளை வச்சு நீங்கள் டைட்டில் இந்த சைடில் எழுதுவீங்க. அப்படி எழுதவே கூடாது. அப்படி எழுதி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு சில நாட்கள் கழித்து யூடியூப் அதை பார்க்குறப்போ உங்கள் தம்ப்நெயில், அதாவது அந்த வீடியோவில் நீங்கள் போட்டிருக்கிற தம்ப்நெயிலை ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் திரும்பவும் புதுசாக ஒரு தம்ப்நெயில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தவிர வேறு எதுவும் பெருசாக பாதிப்பு ஏற்படாது. இருந்தாலும் இதையும் பண்ணக்கூடாதுன்னு தான் யூடியூப் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அஞ்சாவது, வீடியோவில் இல்லாத கருத்தை தம்ப்நெயிலில் வைக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதாவது உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, வீடியோவில் இட்லி உப்புமா எப்படி செய்யறதுன்ட்டு சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தம்ப்நெயிலில் இமயமலை ஏறுறோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா அது மிஸ்இன்ஃபர்மேஷன் அல்லது மிஸ்லீடிங் தம்ப்நெயில் ஆகும். இதுவும் யூடியூப் வந்து கடுமையாக எதிர்க்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தம்ப்நெயில் வச்சிங்கனாலும் உடனே உங்கள் சேனலுக்கே ஒரு பெரிய லெவல் பாதிப்பு ஏற்படும். ஸோ நீங்களே பாருங்கள், அந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிற இட்லி உப்புமாவுக்கும் தம்ப்நெயிலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இமயமலை ஏறுறோம் அப்படிங்கிறதுக்கும் என்ன விஷயம்? ஒரு ஒற்றுமையும் இல்லைல்ல. இப்படி வீடியோவுக்கு உள்ளே இருக்கிற விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் உங்கள் தம்ப்நெயில் அமைஞ்சிருந்தாலும் யூடியூப் உங்கள் சேனலை டெர்மினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் தம்ப்நெயிலுக்குன்னு யூடியூப் கொடுத்துருக்கிற ஒரு சில பாலிசிகள். இந்த மாதிரி உங்களுடைய தம்ப்நெயில்ஸில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நீங்கள் உங்கள் தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணாலே உங்கள் தம்ப்நெயில் ஒரு நல்ல தம்ப்நெயிலாக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களும் தம்ப்நெயிலுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வீடியோக்குள்ளே நீங்கள் வேறு ஒரு வீடியோஸோ அல்லது ஃபோட்டோஸோ வச்சாலும் சரி, உங்கள் சேனல் லோகோ, பேனர், கம்யூனிட்டி போஸ்ட் இந்த மாதிரி இடங்களில் நான் இப்போ சொன்ன மாதிரியான ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணாலும் சரி, இதில் எங்கே அப்லோட் பண்ணிங்கனாலும் உங்கள் சேனலுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால் எந்த ஒரு இடத்துலையும் நான் சொன்ன மாதிரியான எந்த ஒரு இமேஜ், ஃபோட்டோஸ், வீடியோஸை யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். எண்ட் ஸ்க்ரீனில் ஒரு முக்கியமான வீடியோ கொடுக்குறேன், மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களை அந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.